என் தந்தை இறந்த நாளிலே இருந்து நட்பு என்கிற தலைப்பை பற்றி சிந்தித்து வருகிறேன். காரணம், என் தந்தை இறந்த அன்று 84 ஆண்டுகளுக்கும் மேலாக பார்ப்பவர்களையும் கேட்பவர்களையும் வியக்கச் செய்த ஒரு நட்பு முடிவுக்கு வந்தது. 84 ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்களாக இருந்தவர்கள் 4 மாத இடைவெளிக்குள் உயிர் துறந்தார்கள். அதிலே ஒருவர் என்னுடைய தந்தை, இன்னொருவர் நாங்கள் உரிமையோடும் அன்போடும் வீரபாண்டி மாமா என்று அழைத்து வந்த எங்கள் அப்பாவின் பள்ளி தோழர் திரு பெரியசாமி அவர்கள். இருவரும் பள்ளிக்கூடத்திலே முதல் வகுப்பிலே நண்பர்களானார்கள். சிறுமலர் உயர்நிலைப் பள்ளியிலே பள்ளி படிப்பு வரை மட்டுமல்ல, அதற்கு பிறகு வேலை, இடமாற்றம், வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். திருமணம், குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகளுக்கு திருமணம், அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் பிறந்தார்கள். இப்படி 80 ஆண்டுகளுக்கு மேலாக நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, உயர்வு தாழ்வு, இத்தனையிலும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக நின்றார்கள். என் தந்தை இறப்பதற்கு 4 மாதங்களுக்கு முன்புதான் எங்களுடைய மாமா இறந்தார். அப்பொழுதே எனக்கு தெரியும் அதிக நாட்கள் அப்பா உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று. பலமுறை அவர் தன்னுடைய நண்பரின் பிரிவை பற்றி பேசினார். என் மாமா இறந்த பிறகும் தந்தையின் நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், 2 நண்பர்களில் ஒருவர் மறைந்து விட்டால் நட்பு முடிவுக்கு வருவதில்லை, இருவரும் மறைந்தால்தான் அந்த நட்பு முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வருகிறது என்பதை விட முற்று பெறுகிறது, நிறைவு பெறுகிறது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு அவ்வுலகம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், ஆன்மா அழியாதது என்று சொல்லுகிறார்களே, அதிலே உண்மை இருக்கும் என்று சொன்னால், என் தந்தை இறந்த அன்று அவ்வுலகத்திலே வெங்கடாஜலம், பெரியசாமி என்று இருவரும் ஆறத் தழுவி கொண்டிருப்பார்கள்.